முன்னாள் பிரதமர் நஜீப் உள்நாட்டு வருவாய் வாரியத்திற்கு 1.6 பில்லியன் வரி செலுத்தாததால் அவருடைய சொத்துக்களை அரசு முடக்க வேண்டும் என்று LSDN வழக்கு பதிவு செய்துள்ளது. நஜீப்பின் மகன் டத்தோ முகமது நசீஃபுடீன் 37.6 மில்லியன் வரியை செலுத்தாமல் இருப்பதாகவும் LSDN தெரிவித்துள்ளது. நஜீப்பிற்கும் அவரின் மகனுக்கும் எதிரான வழக்கை ஏற்றுக்கொண்டு செப்டம்பர் 4ஆம் தேதி வழக்கின் தீர்ப்பு வழங்கப்படும் என்று மேல்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 16ஆம் தேதி நஜீப் மற்றும் அவருடைய மகன் ஆகிய இருவரும் நிலுவையில் இருக்கும் வரிகளை செலுத்த வேண்டும் என உத்தரவிட்டது. கடந்த ஆண்டு நவம்பர் 17ஆம் தேதி நஜீப்பிற்கு எதிரான திவால் அறிவிப்பை உயர்நீதிமன்றம் ரத்து செய்ததுடன் வரி செலுத்த சிறப்பு விலக்கும் அளிக்கப்பட்டது. உயர்நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பால் LSDN எனும் தேசிய உள்நாட்டு வருவாய் வாரியத்திற்கு சுமார் 2 பில்லியன் வரையில் இழப்பு ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் புக்கிட் ஜாவா 2 ஆரம்ப பள்ளியின் மசூதியில் மோதி விபத்துக்குள்ளானதில் வாகனத்தில் இருந்த 2 பெண்கள் உயிரிழந்தனர். மேலும் 4 படுகாயம் அடைந்த நிலையில் பாசிரிபூத்தே தென்கு அனீஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இன்று காலை 6:34 மணிக்கு பொதுமக்களிடம் இருந்து அவசர அழைப்பை பெற்றதும் சம்பவ இடத்திற்கு விரைந்து பாதிக்கப்பட்டவர்களை மீட்டதாக பாசிர்பூத்தே மாவட்ட மீட்புத்துறை தலைவர் அசார் எல்மி தெரிவித்தார். உயிரிழந்த இருவரும் 30 வயது 50 வயதுடைய இந்தோனேசிய பெண்கள் என முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. வாகனத்தை செலுத்தியதாக நம்பப்படும் ஓட்டுநருடன் மேலும் 4 படுகாயம் அடைந்துள்ளதாகவும் சிகிச்சைக்கு பின்னர் மேலதிக விசாரணையை தொடர்வதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. இச்சம்பவத்தின் காணொளிகள் சமூக வலைதளங்களில் பரவியது குறிப்பிடத்தக்கது. அம்னோ தலைவர்கள் பலர் இன்னும் குறுகிய மனப்பான்மையிலேயே இருப்பதாக அம்னோவின் முன்னாள் உச்சமன்ற உறுப்பினர் புவாட் சர்காசி தெரிவித்துள்ளார். நேற்று ஃபெல்டா உலு தெப்ராவில் பிரதமர் அன்வார் பங்கேற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் ஜொஹூர் மாநில முன்னாள் சபாநாயகரும் அம்னோவின் முன்னாள் உச்சமன்ற உறுப்பினருமான புவாட் சர்காசி கலந்து கொண்டு அன்வாரை வரவேற்றார். ரெங்கிட் சட்டமன்றத்தின் முன்னாள் உறுப்பினரான புவாட் சர்காசி கடந்த காலங்களில் அம்னோவின் தீவிர ஆதரவாளராக இருந்து வந்தார். ஜொஹூர் மாநில சட்டமன்றத்தின் சபாநாயகராகவும் பொறுப்பில் இருந்த புவாட் சர்காசி கடந்த வாரத்தில் ஜொஹூர் மாநில அம்னோவிற்கு எதிராக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார். தற்போது அன்வார் தலைமையிலான பக்கத்தான் ஹரப்பானுக்கு ஆதரவாக ஜொஹூர் தேர்தலில் பிரச்சாரம் மேற்கொள்வதாக தெரிவித்துள்ளார். அம்னோவின் பிடிவாதம் மேலும் அம்னோவை அழிவு பாதைக்கு கொண்டு செல்லும் என்று அவர் குறிப்பிட்டார். ஏனெனில் அம்னோவில் இளம் தலைமுறையினர் இல்லை, அம்னோவை இன்னும் பழமைவாதிகளை ஆட்சி செய்கிறார்கள் என்று புவாட் சர்காசி தெரிவித்தார். தாம் அம்னோவிலிருந்து முழுமையாக விலகிவிட்டதாகவும் தாம் ஹிசாமுடீன் ஹுசேன் போல் அம்னோவில் இருந்து கொண்டே முஹைதீனை ஆதரிக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். அம்னோவின் துரோகிகளை மீண்டும் அம்னோவுக்குள் இணைப்பதில் எந்த ஓர் ஆதாயமும் அம்னோவுக்கு இல்லை என்று புவாட் சர்காசி தெரிவித்துள்ளார். 13 வயது மகளை 41 வயது தந்தை பாலியல் ரீதியாக துன்புறுத்திய குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் கடந்த ஜூன் 18ஆம் தேதி பாசிர்புத்தேவில் உள்ள வீட்டில் அதிகாலை 4:30 மணிக்கு 13 வயது மகளை பாலியல் பலாத்காரம் செய்ய முயற்சித்ததாகவும் அதை சுதாரித்த 13 வயது சிறுமி அங்கிருந்து தப்பித்து பினாங்கில் உள்ள தனது மாமா வீட்டில் தஞ்சமடைந்ததாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பாதிக்கப்பட்ட 13 வயது சிறுமி வளர்ப்பு மகள் என்றும் கடந்த 1 மாதமாக அவருடைய தாயாரை காணவில்லை என்றும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட 41 வயது ஆடவரை காவல்துறை கடுங்காவலில் வைக்கும்படியும் மேலதிக விசாரணையை காவல்துறை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கொத்தபாறு அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் காணாமல் போனதாக நம்பப்படும் சிறுமியின் தாயாரை தேடவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தொடக்க பள்ளியில் பயிலும் 4ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு வரும் அக்டோபர் மாதம் மெட்ரிக் தேர்வு எனும் புதிய தேர்வு நடத்தப்படும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. தொடக்க பள்ளியின் அடிப்படை பாடங்களான ஆங்கிலம், மலாய், கணிதம், அறிவியல் பாடங்களை அடிப்படையாக கொண்டு இந்த தேர்வு மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சின் தேர்வு ஆணையத்தின் இயக்குனர் அப்துல்லா அசீஸ் மமாட் தெரிவித்துள்ளார். தாய்மொழி பள்ளிகளில் தமிழ், சீனம் ஆகிய 2 மொழிகளிலும் தேர்வு பாடமாக இருப்பதால் மேட்ரிக் தேர்வில் தமிழ் மொழி தேர்வும் அங்கீகரிக்கப்பட்ட தேர்வாக இருக்கும் என்று கல்வி அமைச்சின் தேர்வு ஆணையம் தெரிவித்துள்ளது. ஒவ்வொரு தேர்வும் 1 மணி நேரம் 15 நிமிடங்கள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இந்த தேர்வை எழுதும் 4ஆம் ஆண்டு மாணவர்கள் முறையாக பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்பதையும் பள்ளிகளுக்கு கல்வி அமைச்சின் தேர்வு ஆணையத்தின் இயக்குநர் அப்துல் அசீஸ் மமாட் நினைவூட்டினார். வெளியுறவுத்துறை அமைச்சரும் பரிசான் நேஷனல் துணைத் தலைவருமான டத்தஸ்ரீ முகமது ஹசான் நெகிரி செம்பிலான் சட்டமன்ற தேர்தலில் தனது தொகுதியை தக்கவைக்க மீண்டும் போட்டியிடப் போவதாக தெரிவித்துள்ளார். ரந்தாவ் சட்டமன்றத்தில் மீண்டும் தாம் போட்டியிட பரிசான் தலைமை எந்தவொரு எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை என்று அவர் கூறினார். கடந்த 2023 நெகிரி செம்பிலான் சட்டமன்ற தேர்தலில் ரந்தாவ் சட்டமன்றத்தில் பக்காத்தான் பரிசான் இணைந்து போட்டியிட்டது. அந்த தேர்தலில் டத்தஸ்ரீ முகமது ஹசான் 16,957 வாக்குகள் பெற்று பரிகாத்தான் வேட்பாளரை 10,280 வாக்குகள் பெரும்பான்மையில் வென்றார். ஆனால் இப்போது பக்காத்தான் வேட்பாளரும் ரந்தாவ் சட்டமன்றத்தில் பரிசானுக்கு எதிராக போட்டியிடவிருப்பதாக தெரிய வந்துள்ளது. வரும் ஜொகூர் மாநில தேர்தலின் மூலம் ஆட்சி மாற்றம் கட்டாயம் தேவை என்று பக்காத்தான் தலைவரும் பிரதமருமான டத்தஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். ஜொகூர் வாழ் மக்களுக்கு முறையான வீட்டு வசதிகளும் புதிய வீடுகளும் கட்டப்படாமல் இருப்பதை அவர் நினைவூற்றினார். மாநிலத்தின் வளர்ச்சியும் மாநில மக்களின் வளர்ச்சியும் ஒரே நேரத்தில் நிகழ வேண்டும், இல்லையெனில் குறிப்பிட்ட ஒரு சிலர் மட்டுமே பயன்பெறுவார்கள் என்று அவர் குறிப்பிட்டார். ஜொகூர் வீடுகளின் விலை உயர்த்தப்பட்டு வருகிறது. ஆனால் ஜொகூரில் இன்னும் மலிவு விலையிலான வீடுகளை மாநில அரசு அறிமுகப்படுத்தாமல் இருப்பதாகவும் மடானி வீடமைப்பு திட்டத்தை ஜொகூரில் செயல்படுத்த ஜொகூரில் ஆட்சி மாற்றம் தேவை என்றும் அன்வார் தெரிவித்தார். குறிப்பாக முதல் முறை வீடு வாங்குகிறவர்களுக்கு குறைந்த விலையில் வீடுகள் வழங்கப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.